இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய வார்த்தை வாலிபர்கள் என்கிற தலைப்பின் கீழாக உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். யோவேல் 2:28. சிறுவர்களும் வாலிபர்களும் கட்டுக்கோப்பான சமுதாயத்தில் வாழ்ந்த காலம் கடந்து மிகவும் தரமற்ற தூய்மையில்லாத ஒரு உலகத்திற்குள் தள்ளப்பட்டுள்ளனர். இந்த சூழ்நிலையில் இவர்கள் ஒரு நாட்டின் நல்ல பிரஜைகளாக உருவாக்குவதும் நித்திய வாழ்விற்கு ஆயத்தப்படுத்துவதும் சவால் நிறைந்த வேலையாகும். இந்த பணியில் பெற்றோர், ஆசிரியர்கள், போதகர்கள் இணைந்து விழிப்புடன் செயல்பட்டால்தான் இவர்களை நித்தியத்திற்கென்றும் தரிசனங்களையும் காணவும் ஆயத்தப்படுத்த முடியும். முதலாவது காரியம், மாதிரியாயிரு. நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து என்று சொல்லி தீத்து 2:7 நாம் வாசிக்கின்றோம். நல்ல குணங்களை இவர்களுக்கு கற்றுக் கொடுக்க சிறந்த உபகரணம் மற்றவர்களின் வாழ்க்கை மாதிரியை காட்டிலும் நமது சொந்த உதாரணமே சால சிறந்தது. இளைஞர்கள் செய்ய சொல்வதற்கும் நாம் சொந்த வாழ்க்கையில் நாம் செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கும் பட்சத்தில் நமது ஆலோசனைகள் தள்ளப்படும். அவர்கள் சிறந்த முன்மாதிரியை கற்றுக் கொடுப்பவர்களிடம் எதிர்பார்க்கிறார்கள். எனவே முன்மாதிரியாயிருங்கள். இரண்டாவதாக, அன்பு செலுத்துங்கள். எல்லாவற்றிலும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள் என்று 1 பேதுரு 4:8 நாம் வாசிக்கின்றோம். தொலைக்காட்சி பெட்டி, இணையதளம், கைத்தொலைபேசி என்ற விஞ்ஞான கண்டுபிடிப்புகளிலும் குடிக்கார பெற்றோர், பிரிந்து போன குடும்பம், பிள்ளைகளோடு நேரம் செலவிடாத பெற்றோர்கள் என பலதரப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இளைஞர்கள் ஒருவித மன அழுத்தத்தோடு தான் வாழ்கின்றனர். அவர்களுக்கு அத்தியாவசியமான தேவை ஊக்கமான அன்பு. அதை சற்று அதிகமாகவே காண்பியுங்கள். சிறிய புன்முறுவல், முதுகில் ஒரு சிறிய அன்பான தட்டு, உற்சாகப்படுத்துதல், சிறிய அன்பின் பரிசு முயன்று பாருங்கள். சமுதாயத்தில் பெரிய மாறுதலை காணலாம். மூன்றாவதாக, நல்ல ஆலோசனை. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். நீதிமொழிகள் 11:14 நாம் வாசிக்கின்றோம். சரியான நேரத்தில் கொடுத்த சரியான ஆலோசனைகள் எத்தனையோ இளைஞர்களை நேர்வழியில் நடத்தியுள்ளது. மிகுந்த ஜபத்துடனும் விழிப்புடனும் சொல்லும் நல்ல ஆலோசனைகள் வழிவிலகும் இளைஞர்களுக்கு மிக மிக அவசியம். தரமான ஆலோசனைகள் கொடுக்க ஆட்கள் குறைவு. ஜபத்துடன் இவைகளை செய்து நாமும் நித்தியத்திற்கென்று ஆயத்தப்படுவோம். நமது இளைஞர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவை உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையின் வழியாக வாலிபர்களுக்கென்று நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.